ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரம அம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 25ஆம் நாள் தொடக்கம். அப்பொழுது ஆலோசனை சமயத்தில் யாதொரு விதத்திலுள்ள சப்தம் உண்டாக்க நமக்கு முடியாது. யாரேனும் சப்தம் செய்தால் அது நமக்கு வெறுப்பாக தோன்றும். இதே மாதிரியாகத்தான் மனன சமயத்திலும் யாதொரு சப்தமும் உண்டாக்க முடியாது. அப்பொழுது சப்தம் தன்னில் அடங்குகிறது. எப்பொழுது சப்தம் தன்னில் அடங்குகிறதோ அப்பொழுது மனிதராகின்றோம். அப்பொழுது நம்முடைய மனம் தன்னில் லயிக்கிறது. மனது தன்னில் லயித்த போது தானாகி தன்மயமாய் தீருகிறது. அப்பொழுது மோட்சமாகிறது. இதனால்தான் மனிதருக்கே மோட்சம் கிடைக்கிறது என்று சொல்ல காரணம். இதெல்லாமல் சப்த ரூபமாய் ராக துவேஷ மத மாச்சாரியாதிகளான தொழில்களோடு கூடி மிருகங்களாகிய நாம் மனிதரென்று அபிமானிக்கிறதல்லாமல் உண்மையில் மனிதர்கள் அல்ல. மனிதராக வேண்டுமென்றால் ராக துவேஷாதி தொழில்களை விட்டு முன் சொன்ன நிலைமையில் சேர வேண்டும். அதற்கு முன் ஒரு காலம் மனிதர் அல்ல, மிருகங்களே ஆகும். சுவாமி, இதுவரை சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் உலகத்தில் அநேக இயற்கை அதாவது உருவ வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. அதாவது மனிதர் என்று அபிமானித்து வருகிற இரு காலிகளும் அவர் மிருகங்கள் என்று எண்ணி வருகிற யானை, குதிரை, மாடு, ஆடு, சிங்கம், புலி முதலிய 4 காலிகளும் பருந்து, கிளி, காகம், கோழி, மயில் முதலிய பறவை இனங்களும் பாம்பு, வள்ளி முதலாகிய ஊர்வனவும் தவளை, மீன் முதலிய நீர் வாழ்வனவும் எறும்பு, கிருமி, கீடாதிகள் முதலிய பிறவிகள் எல்லாம் பல விதத்திலும் காணப்படுகிறது. இவைகளெல்லாம் சிருஷ்டி ஒரே விதம் என்று சொன்னீர் அல்லவா? நானாவிதத்தில் காணப்படுகின்ற இவைகளெல்லாம் எவ்விதமாகும் சிருஷ்டி ஒரே விதம் என்று சொல்லுகிறது? அதை விரிவாக சொல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நீர் சொன்ன விதத்தில் பிரகிருதி அதாவது இயற்கை ரூபங்கள் வித்தியாசமாய் துண்டு துண்டாய் காணுகிறது. எவ்விதமென்றால் 8 அடுக்கு மாளிகை, 4 அடுக்கு மாளிகை, 3 அடுக்கு மாளிகை, 2 அடுக்கு மாளிகை, 1 அடுக்கு மாளிகை, மாளிகை இல்லாத மச்சி வீடு, மச்சில்லாத வீடு, இது போன்ற மாளிகையோடு கூடியதும் மச்சுள்ளதும் மச்சு இல்லாததும், கல்லு கொண்டும் செங்கல்லு கொண்டும், பெட்டி கட்டை அதாவது சிமிட்டில் உண்டாக்கும் கல்போல் மண்ணில் உண்டாக்கியதும், உருளங்கட்டை அதாவது மண்ணுருளைகளினால் உண்டாக்கிய வீடுகளும், மேல் சொன்னபடி உண்டாக்க முடியாதவர் மூங்கிலாலும் ஓலைகளினாலும் உண்டாக்கிய குச்சிகளும், அதனாலும் உண்டாக்க முடியாதவர்கள் ஈச்சஞ்சோலை, தேக்கு இலை முதலிய பலவிதமான இலைகளை கொண்டும் குடிசைகள் உண்டாக்கி அதற்குள் வசிக்கிறார்கள். இப்படி வசிக்கிறவர்கள் யாராகும் என்று சொல்ல வேண்டியது? மனிதர் என்றாகும். இவ்விதமே 8 அடுக்கு 4 அடுக்கு முதலான மாளிகையில் முதல் இலைகளினாலும் மற்றும் மறைத்து கட்டியுள்ளதான குடிசைகள் வரை உள்ளது. நாம் பல ஜீவிகள் என்று அபிமானித்து வருகிற நாம் முதல் சர்வ ஜீவிகளுக்கும் இருப்பதற்குள்ள வீடுகளாகும் இந்த இயற்கை. வித்தியாசமாய் காணப்படுகின்ற சரீரம் என்று அபிமானித்து வருகிற ஜடங்கள் இந்த பிரகாரம் பிரகிருதி அதாவது இயற்கை வித்தியாசமாகிய கூடுகளில் இருக்கின்றது. என்னவாகும்? ஜீவனாகும். ஜீவன் எத்தனை உண்டு? ஜீவன் ஒன்று மாத்திரம். அப்பொழுது இவைகளை ரூப வித்தியாசத்தால் வேறுபடுத்தி உயர்ந்தது என்றும்
தாழ்ந்தது என்றும் சொல்ல இடம் இருக்கின்றதா? இடமில்லை. ஆனால் 8 அடுக்கு மாடியில் இருப்பவரை காட்டிலும் இலைகளினால் மறைவு கட்டி அதில் வசிக்கின்றவர்களுக்கு புத்தி சக்தி இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடும். ஆனால் அதன் காரணம் ஏதேனும் சொல்வதற்குண்டோ? பல காரணங்கள் சொல்வதற்குண்டு. அது என்னவென்றால், பல ராஜாக்களிடமும் பிரபுக்களிடமும் அவர்கள் நீசர்கள் என்று நினைக்கப்படுபவர்களுமாகிய பல்லர் பறையர் இவர்களிடத்திலும் நான் பழகி இருக்கிறேன். அவர்களில் ராஜாக்களை காட்டிலும் பிரபுக்களை காட்டிலும் யோக்கியர்களாயும் காரிய திறமையுள்ளவர்களாயும் திட நிச்சயமும் அறிவும் இருக்கிற பல்லர் பறையர்களை பார்த்திருக்கிறேன். தவிர திருவள்ளுவர், பாக்கனார், நந்தனார் முதலியவர்கள் மகா யோக்கியர்களாக ஞானிகளாக உண்டாயிருந்தார்கள் என்றும் அவர்களை இப்பொழுதும் புகழ்த்துவதும் அவருடைய ஸ்தாபனங்களையும் சாஸ்திர பிரமாணங்களையும் சரியானவை என்று அனுசரித்து நடந்து வருகிறதாய் அறியவும் காணவும் செய்கிறதுண்டு. அவர்களுடைய யோக்கியதை முன் சொன்ன ராஜாக்கள் என்றும் பிரபுக்கள் என்றும் அபிமானித்து வருபவருடையதை விட மேலானது என்பதாகும் என்னுடைய நம்பிக்கை. அப்பொழுது இன்னவருக்குத்தான் புத்தி சக்தி உண்டாயிருக்க கூடும் என்று உண்டோ? இல்லை. ஆனால் நீர் சொன்ன தாழ்ந்தவர்கள் முதலானவரும் மகா ஞானிகளாகிய திருவள்ளுவர், பாக்கனார், நந்தனார் முதலானவர்களும் எங்கேயாக வசித்திருந்தார்கள்? நான் பழகியதான தாழ்ந்தவர்கள் முதலானவர்கள் ஓலை கொண்டும் மற்றும் மறைத்து கட்டியதான குடிசையில் என்று சொல்லி வருபவைகளிலும் வாசம் செய்து வருவதை கண்டும் திருவள்ளுவர், பாக்கனார், நந்தனார் முதலியவர்கள் காடுகளில் இதழ் இலை முதலானவைகளினால் கட்டிய குடிசைகளிலாகவும் வசித்திருந்தார்கள் என்றும் கேட்டு தெரிந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இன்ன வீட்டில் வசிப்பவருக்கே விசேஷ புத்தியும் அறிவும் உண்டாகும் என்பதற்குண்டோ? அப்படி இல்லை. இவ்விதமே மனிதர் என்று அபிமானித்து வருபவர்களுக்கு வாசம் செய்வதற்குள்ள வீடாகிய இந்த ஜடம், அதாவது உடம்பு 8 அடுக்கும் மிருகங்கள் என்று நாம் சொல்லி வருகிற 4 காலிகளுக்கு வாசம் செய்வதற்குள்ள வீடாகிற ஜடம் 4 அடுக்கும், இதேபோல் எறும்பு முதலானவைகள் வாசம் செய்வதற்குள்ள வீடாகிய ஜடங்களாகும் குடிசை முதலானவைகள். ஆனால் எறும்பு என்று சொல்லி வருகிற குடிசையாய் வீடாகின்ற ஜடத்திலுள்ள ஜீவனுக்கும் மனிதர் என்று சொல்லி வருகிற 8 அடுக்கு மாளிகையாயிருக்கின்ற வீடான ஜடத்திலுள்ள ஜீவனுக்கும் ஏதேனும் வித்தியாசம் உண்டோ? யாதொரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் எதற்கு வித்தியாசம் உண்டு? வீடாகிய உடம்புக்கு. கிரக வித்தியாசம், அதாவது வீடு வித்தியாசப்பட்டதினால் புத்தி சக்தியும் அறிவும் இல்லாமற் போகுமா? போகாது. ஆனால் குச்சு, குடிசை, பர்ணசாலை முதலானவைகளில் வாசம் செய்கின்றவருக்கு சமமாக உள்ள எறும்பு, ஈ முதலானவைகளுடைய ஜடத்தில் வாசம் செய்கிற ஜீவனுக்குள்ள சக்தியும் புத்தியும் மனிதன் என்று அபிமானித்து வருகிற கிரகங்களில் இருக்கின்ற ஜீவிகளுக்கு இல்லை என்றே தெளிவாக்கலாம். அது எவ்வாறெனில், எறும்பு தன்னை காட்டிலும் பெரிதாயுள்ளதனையும் கனமாயுள்ளதனையும் தனியே தூக்கி எடுத்து கொண்டு போவதை பார்க்கவில்லையா? அதுபோல மனிதர் என்று அபிமானித்து வருகிற ஜீவிகளுக்கு தன்னை காட்டிலும் கனமுள்ளதும் பெரியதனை தனியே எடுத்து தூக்க முடியுமா? தூக்க முடியாது. தவிர எறும்பு மிகவும் புத்தி சக்தி உள்ளதாகும். அது தனக்கு வேண்டுகிற தொழிலுக்கு தடையுள்ளதனை தடை தீர்க்கின்றதும், முன்கூட்டி தன்னுடைய உபஜீவனத்திற்குள்ளதை அதி ஜாக்கிரதையிலும் சோம்பலின்றியும் சேகரிக்கின்றதை நாம் கண்டிருக்கிறோம் அல்லவா? ஆம், கண்டதுண்டு. அது மாத்திரமல்ல, அதனுடைய விரைவு, அதாவது சுறுசுறுப்பு நிலைமை எப்படி என்றால், எறும்பு கூட்டங்கள் ஒரு இடை வழியாக நடமாடும் போது மனிதர் என்று அபிமானித்து வருகிற ஒருவர்
அதிவேகமாய் அந்த எடை வழியாக போகின்றார். அப்பொழுது அந்த எறும்பு கூட்டங்கள் அவரை என்ன செய்கின்றன? அவருடைய பாதம் முதல் சிரசு வரை ஏறுகின்றன. நன்று, நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.